இல்லை நம்ம ஊர் ஸ்லாங்னால தான் இவ்வளோ பெரிய ரீச் கிடச்சிது. நெல்லை ஆந்தமும் சரி, இந்த நெல்லை ஹாப்பி கப்பலும் சரி, அது நம்ம ஊர் ஸ்லாங் திருநெல்வேலிங்கிறதுனால தான் எங்களை ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணிச்சது. இல்லை இவா இல்லைன்னா இந்த அச்சீவ்மெண்ட்லாம் கிடையாது. நான் டேரக்டராக இருக்க மாட்டேன், டான்ஸ் மாஸ்டராக இருக்க மாட்டேன், கிளாஸ் ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். என் ஒய்ஃப் இல்லாமல் எதுவுமே சாத்தியம் இல்லை. ஸோ நெல்லை அந்தம் எடுத்து நெல்லை அந்தம் ஒன்ஸ் ரீச் ஆக ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு பட வாய்ப்பு வர ஆரம்பிச்சது. நெல்லை அந்தம் வச்சு தான் நெக்ஸ்ட் லெவல், அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் பட வாய்ப்பு. பரியரும் பெருமாள்ல அசிஸ்டன்ட் டைரக்டரான ஒரு ஃபேஸ் வந்து அவருக்கு கிடைச்சது. உலகத்தில் எல்லா ஆண்களுக்கும் பிடிச்சது மனைவி சமைக்கிற உப்மா. எப்பா ஒழுங்க சொல்லுங்க, நாமெல்லாம் உப்மா ஃபேமிலி தான் ராஜா. ஒழுங்க சொல்லுங்கப்பா, என்ன சமைச்சது பிடிக்கும்? ஒரு புளிக்குழம்பு மட்டும் வச்சிருவோம் நல்லா, சரியா வச்சுட்டு அந்த புளிக்குழம்புல முருங்கைக்காய் போட்டா முருங்கைக்காய் புளிக்குழம்பு. மயிலோசை மற்றும் மயூரி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம நெல்லையை ரொம்பவே ஃபேமஸ் ஆக்கின ஒருத்தங்களை தான் பார்க்க வந்திருக்கோம். யார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். நெல்லை அந்தம் சாங் பண்ணிருக்கீங்க. இதுல வந்து நெல்லைய வந்து பெருமைப்படுத்தி சொல்லிருக்கீங்க. இந்த சாங் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி வந்தது? ஓகே, எல்லாருக்கும் திருநெல்வேலி அப்படின்னாலே அது சொந்த ஊர். அதுவும் நம்ம ஊரில் இல்லாமல் வெளியூர்காரங்களுக்கும் திருநெல்வேலி ஊர்னாலே ரொம்ப ஒரு நம்மளோட ஸ்லாங் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு நம்ம ஊருக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் கூட, நான் டான்ஸ் படிச்சிருக்கிறேன். ஸோ டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்கேன், அதை ப்ரமோட் பண்ணணும். அது போக நான் டான்ஸர்ஸ் முன்னாடி வந்து ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே இருக்கும்போது நம்ம ஊரை பற்றி நிறையா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றினது அதெல்லாம் இடம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப மிஸ் பண்ண ஃபாரின்ல இருக்கும்போது. ஸோ ஊருக்கு வந்து அதுக்கப்புறம் நான் இப்போ டான்ஸர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த மிஸ் பண்ணது இப்போ இதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் ஃபாரின்ல இருக்காங்க, அவங்களாம் நம்ம ஊரை மிஸ் பண்ணுவாங்களே. ஸோ நம்ம ஒரு சாங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம எடுத்தோம். அது இவ்வளோ பெரிய ரீச் கிடச்சிது. அதாவது ஒரு சாங் பண்றோம் அப்படின்னா நமக்குலாம் நைட்டு தூக்கமே வராது. இந்த ஐடியா பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாமா, நிறைய பிளான் பண்ணிருப்போம். அதுல யோசிச்சு நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த விஷயம் நீ தூங்கவே விடல அப்படின்னு ஏதாவது இருக்கா? அந்த சாங்ல கேக்குறீங்களா? அந்த சாங் அப்படிலாம் இல்லை, ஆனா அதுல இருக்க ஒவ்வொரு வேர்ட்ஸுமே அப்படிதான் எனக்கு தோணும். அதுல இருக்கிற ரெட்டப்பாலத்தை பத்தி, நம்ம ஊர் தாமிரபரணை பத்தி, நம்ம ஊர் மக்களோட பெருமை பத்தி எல்லாம் சொல்லும் போது எனக்கு டெய்லி அதை பாட்டு எடுத்து ரிலீஸ் பண்ற வரைக்கும் எனக்கு தோணிட்டே தான் இருந்து. பாட்டு எடுத்ததுக்கு அப்புறமே நிறைய விஷயம் எனக்கு தோணுச்சு, இது எடுத்துக்கலாமோ விட்டுட்டோமா அப்படின்னு. ஸோ அதான் திரும்ப செகண்ட் ஆந்தமா எடுத்தோம், அல்வான்னு சொல்லி. அதுவும் எடுத்துட்டேன். இன்னும் நிறைய சொல்றதுக்கு நிறைய இருக்குது நம்ம ஊரை பத்தி. ஸோ மேபி பாசிபிள்னா நான் தொடர்ந்து 2, 3, 4 அப்படி எடுத்துட்டு இருப்பேன் நெல்லை ஆந்தம் கூட பாகங்களா.
இளையதன் சாங் எடுக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஃபன்னபிள் மூமெண்ட் நடந்திருக்கும், மெமரபிளா இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும், அப்படி ஏதாச்சும் இருக்கா? ஆமாம், அந்த கோயில் வாசல் முன்னாடி வந்து ஷூட் பண்ணும்போது நிறையா ப்ராப்ளம் இருந்தது எனக்கு அந்த இடத்துல. ஏன்னா படத்தில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய சினிமாவில் அந்த கோயில் காட்டியிருக்காங்க, நிறைய பேர் இருக்க கோயில் நம்ம கோயிலை. ஆனால் அது முன்னாடி வந்து டான்ஸ் ஆடியோ இல்லை எதுவும் பெரிய சீனோ அப்படி எதுவும் எடுக்கல. ஸோ அது எனக்கு பெரிய டாஸ்காக இருந்தது அங்கே எடுக்குது. ஆனால் அங்கே தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் நான் வைக்கணும்னு சொல்லி முதல்ல நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ அங்கேருந்து நாங்கள் டான்ஸ் பண்ணோம். அந்த டான்ஸ் பண்ண விஷயமே எனக்கு ரொம்ப அந்த நம்ம நெல்லையப்பர் கோயிலோட ஆசீர்வாதத்தோடு அங்கே நாங்கள் டான்ஸ் ஆடினது எனக்கு ஒரு ஃபன் மூமெண்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு மெமரபிளான மூமெண்ட் அது எனக்கு. இப்போ வந்து நீங்க வந்து அவ்வளவு அழகா திருநெல்வேலி ஸ்லாங் பேசுறீங்க. மேமோ நீங்க கூப்பிடுற ஸ்லாங்கே சூப்பரா இருக்கு. இவங்க பான்னு சொல்றதும் அது ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க கண்டிப்பா வெளியே போனா நிறைய பேர் கேட்பாங்க, திருநெல்வேலி ஸ்லாங் இவ்வளவு அழகா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. அப்படி ஏதாவது உங்களுக்கு மொமெண்ட்ஸ் நடந்திருக்கா? நெல்லை ஹாப்பி கப்பிள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி மூமெண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸா ரொம்ப நடக்குது. ஸோ ஏதோ ஒரு 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 சின்ன ஒரு ஸ்பார்க்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம், பெரிய ப்ரீ பிளான்ட் மாதிரிலாம் இல்லை. நெல்லை ஹாப்பி கப்பிள், நெல்லை அந்த அளவுக்கு நெல்லை ஹாப்பி கப்பிள் ப்ரீ பிளான்ட் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் வீட்டில் ஒரு சின்ன கண்டென்ட் நடந்தது, இதை வீடியோவா பண்ணலாமா அப்படின்னு பண்ணும்போது அந்த கண்டென்ட்டை விட நாங்க பேசின ஸ்லாங் தான் வந்து பயங்கரமா எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. எங்களை எங்க பார்த்தாலும் அந்த வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னாலும் திருநெல்வேலி பாஷை கேக்குது. நாங்கெல்லாம் வெளியூர், உங்களோட இதை வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஊர்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது, எங்க வீட்டுல இருக்கவங்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஸோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணதுதான். பட் அது கன்சிஸ்டண்டா நாங்க வந்து அரௌண்ட் ஒரு 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி ஒரு கண்டென்ட் வீடியோ கண்டிப்பா போட்டுருவோம். ஸோ அது வந்து கன்சிஸ்டண்டா பண்ணதுனால மக்கள்கிட்ட ரீச் ஆகி இப்போ எங்க பார்த்தாலும் எங்க நேம தாண்டி அவங்க வந்து என்ன ஒரு தடவை அவங்கள எப்லன்னு கூப்பிடுங்க, நீங்க அக்கா ஒரு வாட்டி எப்பான்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இதுவே வந்து மாறிடுச்சு டோட்டலா. ஸோ ஹாப்பி, அதெல்லாம் வெளியே பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். இல்லை, நம்ம ஊர் ஸ்லாங்னால தான் இவ்வளோ பெரிய ரீச் கிடைச்சிது. நெல்லை ஆந்தமும் சரி, இந்த நெல்லை ஹாப்பி கப்பலும் சரி, அது நம்ம ஊர் ஸ்லாங் திருநெல்வேலிங்கிறதுனால தான் எங்களை ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணிச்சது. அதுலயே நெல்லை ஹாப்பி கப்பிள்ஸ்னு வச்சிருக்கீங்க. அப்போ உங்க லவ் ஸ்டோரி கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். நீங்க அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது, லவ் மேரேஜ் தான், பியூர்லி லவ் மேரேஜ் தான். பட் சொல்லி வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணோம். வீட்டுல சொல்லி திட்டு வாங்கி அடி வாங்கி கல்யாணம் பண்ணோம், அவ்வளவுதான். எப்படி உங்க லவ் அந்த டிராவல் ஸ்டார்ட் ஆச்சு? அது வந்து நான் சென்னை, நான் வந்து திருநெல்வேலி தான் எனக்கு நேட்டிவ். பட் பார்ன் ப்ராட்டப் எல்லாமே சென்னை. ஸோ இவங்க வந்து எனக்கு டான்ஸ் மாஸ்டரா இன்ட்ரடியூஸ் ஆறாங்க எனக்கு. ஸோ அப்படி பழகி அப்புறம் இவங்க நமக்கு செட் ஆவாங்களா, நம்ம ஊர் வேற, அதனால நம்ம ஊருங்கிறதுனால கொஞ்சம் கனெக்ட் ஜாஸ்தி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் பேசும்போது உங்களுக்கு தெரியும்ல, இவங்க நமக்கான ஆளா அப்படின்றதெல்லாம் தெரியும்ல. ஸோ அப்படி பழக ஆரம்பிச்சதுதான் எங்களோட லவ். அதாவது டான்ஸ் தான் எங்களை கனெக்ட் பண்ணுச்சு அகைன். ஸோ எனக்கு டான்ஸ் பிடிக்கும், அவங்களுக்கு டான்ஸ் நல்லா பிடிக்கும், அவங்க டான்ஸ் மாஸ்டர். ஸோ டான்ஸ்ல தான் நாங்கள் கனெக்ட் ஆனோம். சாரை பார்த்ததுமே ஒரு விஷயம் உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆயிருக்கும்ல, ஓ இப்படி பாத்துக்கிறாங்க அப்படி ஏதாச்சும்? அப்படி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இவங்களை வந்து இந்த தனுஷ்க்கு ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, என்னெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். ஸோ அந்த கேட்டகரி தான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க. இப்ப நாங்க ஒரு டீமா போயிருக்கோம், அவங்க கிட்ட நாங்க டான்ஸ் படிக்கனா டீம்ல ஒரு 4-5 கேர்ள்ஸ் இருப்பாங்க. பட் எந்த கேர்ள்ஸ்டையுமே பேச மாட்டாங்க. பட் அதுதான் வந்து அட்ராக்ட் பண்ணதே. ஏன் பேச மாட்டாங்க இவங்க, ஏன் அப்ப நம்ம பேசாத அளவுக்கு நாங்க இருக்கோமா? நான் பேசிக்கா நான் சொன்னது பார்த்த உடனே இப்படிதான் தெரிஞ்சாங்க. ஒன்ஸ் பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து தெரிஞ்சு ஓகே நம்ம லைஃப் நல்லா போகும் இவங்க கூட டிராவல் பண்ணா அப்படின்ற விஷயம் வந்து புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சோம். ஆக்சுவலா நாங்க நல்லவன் தெரிஞ்சுட்டாங்க. நல்லவனுக்கு நல்லவன் தலைவர் மாதிரி. இப்படிதான் எதையாவது சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? யார் ப்ரப்போஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? எங்களதுல வந்து ப்ரப்போஸ் எல்லாம் வந்து பெருசா ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இருக்காது. அவங்க சென்னை வந்ததே எனக்காக தான். ஆனா சென்னை வந்து அவங்க இருக்கும்போது நாங்க 2 பேரும் லவ் பண்ணல.
அவங்க வந்து இதுக்கு மேல இந்த பிள்ளை நம்மள வந்து பார்க்காது, லவ் பண்ணாது, நம்ம பேசாம நம்ம ஊரை பார்க்கவே போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேபி பக்கத்துலயே இருந்ததுனால ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து தெரியாதுல்ல, நம்ம விட தள்ளி போகும்போது தானே அதோட இது தெரியும். வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இல்ல நீ ஏன் போனீங்க, நீங்க இருக்க வரைக்கும் தெரியல, ஏன்னா அடிக்கடி பார்ப்போம் பேசுவோம், அதனால தெரியல. அப்பதான் ஓகே, மிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே ஒருவேளை நம்ம லவ் பண்றோமோ அப்படின்னு நாங்களாவே மேபி அவங்க ஃபர்ஸ்டே லவ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் அப்படி ரொம்ப நாள் வச்சுட்டே இருந்தேன். ஒன்ஸ் அந்த ஒரு கேப் வரும்போது தான் ரியலைஸ் ஆச்சு, ஓகே லவ் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. நான் உன்னை லவ் பண்றேன், நீ லவ் பண்றியா, வெயிட் பண்ணி 10 நாள்ல அந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் எதுவுமே எங்களுக்குள்ள இல்லை. அப்படி கிராஜுவலா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வா கன்வெர்ட் ஆச்சு. உங்க மேரேஜ் எப்படி ஆச்சு? எங்களுக்கு மேரேஜ் இங்க திருநெல்வேலி பாளையங்கோட்டை ராஜா டவர்ல தான் எங்களோடது. அதான் லவ் வீட்டுல சொல்லி வீட்டுல ஸ்ட்ரகிள்லாம் இருந்துச்சு. இனிஷியல்ல கொஞ்சம் இருந்தது, வேண்டாம் யாருன்னு, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 2011 மேரேஜ். அந்த டைம்ல வந்து லவ் மேரேஜ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தானே இருக்கும், இப்போ மாதிரி இல்ல. சோ வீட்டுல பேசி கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு, பட் வேற வழி இல்லை, அவங்களுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. சோ அரேஞ்ச் மேரேஜ் தான். அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாரும் சேர்ந்துதான் கல்யாணம் பண்ணி வச்சு. சின்ன ஒத்துக்க வைக்கலாம் இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு கல்யாணத்துக்கு. ஆஃப்டர் மேரேஜ் உங்க பிகினிங் பாயிண்ட் என்ன? இந்த இடத்துல இருந்து நாங்க முன்னேறணும் அப்படின்ற மாதிரி. ஆமா, நாங்க அதுக்கப்புறம் நெல்லையாந்தம் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணது. சோ ஒரு ரொட்டீன் போயிட்டே இருந்தது. அவங்க ஸ்கூல் காலேஜஸ்க்கு நிறைய கோரியோ பண்றது, ஸோ இப்படியே டான்ஸ் கிளாஸ், ஸோ இதுதான் ஒரு ரொட்டீனாவே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நெல்லையாந்தம். ஸோ நெல்லையாந்தம் எடுத்து நெல்லையாந்தம் ஒன்ஸ் ரீச் ஆக ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு பட வாய்ப்பு வர ஆரம்பிச்சது. நெல்லையாந்தம் வச்சுதான் நெக்ஸ்ட் லெவல், அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் பட வாய்ப்பு. பரியரும் பெருமாள்ல அசிஸ்டன்ட் டைரக்டரான ஒரு ஃபேஸ் வந்து அவருக்கு கிடைச்சது. ஸோ அதுலோட லேர்னிங் நிறையா, மாரி செல்வராஜ் சாரோட டிராவல் பண்ணி அவங்க கூட கத்துக்கிட்ட விஷயம் நிறைய. அசிஸ்டன்ட் டைரக்டரா அதுல காஸ்டிங்கும் பண்ணியிருக்காங்க, ஒரு 2-3 சீன் வந்திருப்பாங்க. ஸோ அது அடுத்த லெவல் கொண்டு போச்சு. ஸோ அதுல இருந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனது வந்து எங்களோட படம். ஆமா, அறமுடை தக்கம்னு ஒரு படம் சின்ன பட்ஜெட்ல இங்க எடுத்தோம். தங்கதுரைன்னு சொல்லி அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. யூஎஸ் ஃப்ரூட்ஸ் தங்கதுரை சார் தான் ப்ரொடியூசர். நம்ம ஊர் மக்களை வச்சு, நம்ம டேலண்டட்ஸ்லாம் வச்சு இங்க ஒரு கொரோனா டைம்ல, லாக்டவுன் டைம்ல ஒரு சின்ன மூவி மாதிரி எடுத்தோம். அது நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவார்ட்ஸ்லாம் அனுப்பியிருந்தோம். அதுல ஒரு 8 இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் அது வாங்கியிருந்தது. சிங்கப்பூர், ஸ்வீடன், இந்த மாதிரி இதுலாம் நான் என் ப்ரொடியூசர்லாம் போயிருந்தோம். எல்லா மீடியாலையுமே வந்திருந்தது. ஸோ அதை வந்து ப்ரொடியூசர் வந்து நல்லா இருக்குது, நம்ம தேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் சப்போர்ட் படி நாங்கள் வந்து படத்தை வந்து 25 தேட்டர்ஸில் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணோம். நம்ம ஊர்லேயுமே 2 தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம். ஒரு பெரிய பிஎஸ்எஸ் ஸ்கிரீன்ல ஒன்று, ரத்னா தேட்டர் 10 days கிட்ட 10 நாள் போச்சு இது. ஸோ நம்ம ஊர் மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சாங் எடுத்திருந்தேன் அப்படின்னால ஒருவேளை படம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நல்ல ஒரு ரீச். அதுக்கப்புறம் அதே மாதிரி அசோசியல் டான்ஸ் கிளாஸ் அப்படி போயிட்டு இருந்தது. இவாதான் ஒரு நாள் இந்த மாதிரி கப்பிள்ஸ் காமெடிலாம் நிறைய பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு நான் இவ்வளவு பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா டேட் டாட்டர் தான் போட்டுட்டு இருந்தோம் நாங்க. பாப்பாவும் இவங்களும் தான் வந்து நிறைய கண்டென்ட் டிக்டாக்னு ஒரு இது இருந்ததுல அப்போ இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஒரு கட்டத்துல பாப்பாக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப குட்டி அந்த டைம், கோவிட் டைம்ல எல்லாம் 2020 அந்த டைம்ல ஒரு 2nd 3rd எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இதுக்கப்புறம் அவளுக்கு அது ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ அம்மா இப்போ நடிக்க சொல்லுவாங்க, அப்பா இப்போ வரலன்னா அப்பா திருப்பி தேக் சொல்லுவாங்க அப்படின்னும் போது அவளுக்கு சரி இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு குழந்தைய நம்ம எதுலையுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, உனக்கு நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் எனக்குமே தெரியாது எனக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கும், கேமரா ஃபியர் இருக்காது, டைலாக் த்ரோ கொடுக்க தெரியும் அப்படின்னதுலாம். ஸோ எங்க ஃபர்ஸ்ட் காமெடியை பார்க்கும் போது நீங்க அப்படியே கிராஜுவலா ஒரு 2 years கழிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் காமெடிக்கும் இந்த காமெடிக்கும் டிஃபரன்ஸ் எங்களுக்கே தெரியுது. ஓ இந்த காமெடி இப்படி பேசி வச்சிருக்கோம், இதை விட இப்போ கூட கொஞ்சம் பெட்டரா பேசுவோம் போல இருக்கு அப்படின்றது. ஸோ எனக்கு அது அந்த பொட்டென்ஷியல் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம் நாங்க இந்த விஷயம்.
ரீல்ஸ்ல வந்து அவ்வளவு ஃபன்னா பேசுறீங்க, ரியல் லைஃப்ல எப்படி நீங்க? அப்படியேதான் இருக்கும், சேஞ்சஸே இருக்காது. கண்டென்ட் எல்லாரும் கேட்பாங்க, எப்படி கண்டென்ட் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நாங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம், வீட்டுக்குள்ள நடக்கிற கண்டென்ட் கொஞ்சம் மசாலா போடுவோம், அவ்வளவுதானே தவிர பெருசா இதுக்காக உட்கார்ந்து ஸ்கிரிப்ட் போட்டு எபிசோட்ஸுக்குலாம் ஸ்கிரிப்ட் போடுவோம் நாங்க. இப்போ ஒரு குழந்தையா வெர்ஷன் எடுத்திருப்போம், அப்புறம் மாமியார் மருமகள் வெர்ஷன், அதுக்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் இருக்கும். மத்தபடி நாங்க டெய்லி போடுற கண்டென்ட்டுக்கு பெருசா ஸ்கிரிப்ட் இருக்காது, ஒரு டிஸ்கஸ் தான். சோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, உப்புமா கிண்டிட்டு இருக்கியா, சரி ஓகே, அப்போ இப்ப இந்த உப்புமா வச்சு ஒண்ணு பண்றோம் அப்படின்னு சொல்லி அப்படியே நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே பேசி முடிச்சு ஒரு கன்க்ளூட் வந்த அப்புறம் கேமராவை எடுத்து அதை அப்படியே எடுத்துருவோம். சோ இப்படியேதான் இருக்கு எங்க ரீல்ஸ்ல, எப்படி இருப்போமோ அப்படித்தான் இருக்கும். அதை விட ஜாஸ்தியாவே ஃபன்னா தான் இருக்கும் வீட்டுல. ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு டான்சர் சார், இப்படி வந்து ஆக்டிங் மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது, அல்ல ஸ்டார்டிங்ல உங்களுக்கு டான்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கான காரணம் என்ன? டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன பிள்ளைல ரஜினி சார் அவர் பார்த்தான், அவர் தான் பயங்கரமா டான்ஸர்னு எனக்கு. அப்போ நான் பெரிய பெரிய டான்ஸர் இருக்கேன். எனக்கு ரஜினி சார் தான் பெரிய டான்ஸர். எந்த இன்டர்வியூலயும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க யாராலும் நீங்க டான்சர் ஆனீங்கன்னு கேட்டோம். மைக்கேல் ஜாக்சன் சொல்லுவாங்க, பிரபுதேவா சொல்லுவாங்க, ரஜினிகாந்தால நான் டான்ஸ் ஆடுறேன். ரஜினிகாந்த் தான் பயங்கரமா டான்ஸர் பண்ணுவார்ல, பயங்கரமா இருக்கும். அப்புறம் பார்த்தா மைக்கேல் ஜாக்சன், எங்க அண்ணன் வந்து மைக்கேல் ஜாக்சன் வீடியோ கேசட்லாம் வச்சிருப்பான், அவன் பயங்கரமா ஆடுவான் எங்க அண்ணன். எனக்கு டான்ஸ் பத்தி தெரியாது, அம்மா அவன் சும்மா ஆடிட்டே இருப்பான், அவனை பார்த்து எப்படின்னு ஆடுற சொல்லி கொடுப்பான், எல்லாமோ சொல்லி கொடுப்பான், புரியாது. அப்புறம் நான் மைக்கேல் ஜாக்சன் வீடியோ போட்டு பார்த்து அதுல இருந்து 3 வாக்கெல்லாம் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அண்ணன்ட்ட போட்டு காட்டேன், எங்க அண்ணனுக்கு அதை 3 வாக்கெல்லாம் வராது, நான் போட்டு காட்டேன், இல்லை நல்லா ஆடுறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து அப்படியே ஆட ஆரம்பிச்சேன். அப்படி ஸ்கூல் காலேஜ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டீம் ஃபார்ம் ஆனது. அப்புறம் இந்த மீடியா சன் டிவில தில்லானா பண்ணோம், அப்புறம் விஜய் டிவி வரைக்கும் போயிருந்தோம். இந்த மாதிரி கொரியோகிராஃபி எல்லாமே ப்ராக்டிஸ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்கா அது கொரியோகிராஃபி வந்தது. அப்படிதான் டான்ஸ்ல வந்தேன். அந்த கல்யாண வீடுகள்ல எல்லாம் அப்பெல்லாம் வந்து ஆடுவாங்க இல்லையா, கல்யாண வீடுகள்ல அப்ப வந்து பயங்கர அப்ளாஸ் கிடைச்ச உடனே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கு, நல்ல டான்சர் போலவே நம்ம அப்படின்னு நம்மளோட இதை நம்மளே டெவலப் பண்ண ஆரம்பிப்போம்ல. அப்படியே டெவலப் பண்ணி நிறைய பேரோட ஹெல்ப்போட மாஸ்டர் ஆயாச்சு. உங்க லைஃப்ல வந்து அரமலைத்து கொம்பு இந்த படத்துக்கும் அப்புறம் அல்வா சாங் இதுக்கெல்லாம் அப்புறம் ஒரு சேஞ்சஸ் தெரியுதா? சேஞ்சஸ் மீன்ஸ் எனக்கு இதுல தான் இப்போ அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் என்னோட காமெடிலாம் பாருங்க ஒரு சினிமாத்தனமாகவே இருக்கும். சும்மா எல்லாரும் எடுப்பாங்க, நான் வந்து ஆங்கிள் வச்சு இவன் என் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கு மியூசிக்கு பிஜிஎம் எல்லாமே போட்டு தான் அந்த அந்த காமெடி பார்ப்பேன், பண்ணுவேன். அதனால தான் அதை ரீச் ஆச்சு, சும்மா நார்மலாக பண்ணல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம்லாம் பண்ணனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இது வந்தது. அந்த படத்தில் இப்போ நம்ம ஊரில் வந்து நெல்லையாந்தமுக்கு பயங்கர ஒரு நேம் கிடைச்சிது. ஆனால் இப்போ இது வந்து நம்ம ஊரில் கிடைச்சது. இந்த நெல்லை ஹாப்பி கப்புங்கிறது வந்து தமிழ்நாடு லெவலில், நாட் ஈவன் தமிழ்நாடு, நீங்கள் ஃபாரின்ல இருந்து எனக்கு கால் வரும், அங்குள்ள தமிழர்கள் இருக்காங்கல்ல அவங்களாம் எனக்கு கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி உங்கள் காமெடி எங்கள் குரூப்பில் வரும் சார், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதில் எங்களுக்கு கிடைச்சது தான் இந்த நெல்லை ஹாப்பி கப்பு யூடியூப் சில்வர் பட்டன் எங்களுக்கு கிடைச்சது. ஆக்சுவலா வந்து எங்க வீடியோஸ் எடுக்கும்போது எங்களை வெளியில பப்ளிக்ல பார்க்கும்போது கேட்பாங்க, உங்களுக்கு யார் வீடியோ எடுப்பா உங்களை? ஏன்னா உங்க வீடியோஸ்ல வந்து எங்களுதுல மேக்சிமம் இந்த ஒரு இடத்துல ஸ்டாண்டி போட்டு எடுக்கிற வீடியோ மாதிரி இருக்காது. கான்வர்சேஷன், அவங்க நான் பேசும்போது அவங்க பார்ப்பாங்க, அவங்க பேசும்போது நான் பார்ப்பேன், காமன் ஷாட்டும் இருக்கும். ஸோ யார் எடுப்பா, நீங்க ஆள் வச்சுதான் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. இல்லை, நாங்களே தான் மாத்தி மாத்தி எடுப்போம். எங்களுக்கு வந்து எங்களோட டாட்டர் தான், எங்க பொண்ணு தான் வந்து கேமரா உமன். அவங்க தான் ஆங்கிள்லாம் வச்சு எல்லாம் பார்க்க, அவங்க நல்லா அதுல ட்ரெயின் ஆயிட்டாங்க. இப்ப எங்க கூட டிராவல் பண்ணி நிறைய விஷயம் அவளுமே ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிட்டா. ஸோ அந்த படத்துல இருந்து நிறைய விஷயம் எங்களால எங்களோட டான்ஸ் கிளாஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. ஸோ எப்படி வந்து மக்களை ரீச் பண்ணணும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணணும், அந்த அட்ராக்ட் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாமே நாங்க கத்துக்கிட்டது அந்த பரியரும் பெருமாள் படத்துக்கு மூலமா. நமக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் எல்லாமே நமக்கு பழக்கம் தெரியும், அவங்கள வச்சு நம்ம அரமுடைத்த கொம்போட ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஆட்கள் சேருவாங்க. ஸோ இவங்களோடலாம் சேரும்போது அந்த லேர்னிங்ஸ் எல்லாமே இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ இங்கே எங்களுக்கு நிறைய ஆட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. தேட்டருக்கேல் ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க, தேட்டர்ல நடுவில் ஆட்லாம் வரும். அந்த ஆட்லாம் வந்து எங்களோட காமெடி கண்டென்ட் பார்த்துட்டு உங்களோட ஜானர் நல்லா இருக்கு, உங்களோட ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு, ஸோ அதை வச்சு நீங்க எங்களுக்கு ஒரு ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க
மோர் தென் ஒரு 4 to 5 theatrical ads பண்ணிருக்கோம்ல. ஆமா இது மொபைல் ஆட்ஸ், சோஷியல் மீடியா ஆட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி ஒரு 250. ஆமா மொபைல் ஆட்ஸ் பண்ணிருப்போம். தியேட்ரிக்கல் ஆட்ஸ் வந்து உங்களுக்கு நான் பண்ணிருக்கோம். ஸோ அது எல்லாமே அந்த சான்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அரமுடைத்த கொம்புக்கு அப்புறம் அதுல இருந்த லேர்னிங்ஸ் தான் வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் ஒரு போய் எடுக்க முடியாது இல்லையா, ஒரு அதாவது ஏபிசிடி தெரியாம நீங்க வந்து ஒரு பேராகிராஃப் எழுத முடியாது இல்லையா. அந்த 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 ஏபிசிடி தான் எங்களுக்கு அந்த படமா இருந்தது. சார் மேம் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சப்போர்ட்டிவா இருக்காங்க? இல்லை இவா இல்லைன்னா இந்த அச்சீவ்மெண்ட்லாம் கிடையாது. நான் டேரக்டராக இருக்க மாட்டேன், டான்ஸ் மாஸ்டராக இருக்க மாட்டேன், கிளாஸ் ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். என் ஒய்ஃப் இல்லாம எதுவுமே சாத்தியம் இல்லை. பட்டர்ஃப்ளைஸ் உண்மை அதுதானே. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க சொல்லுவாங்க. அதை நீங்க அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட இது தெரியும். ஸோ இவா கொடுக்குற ஐடியாஸ்ல நானே நிறைய வாட்டி எடுக்கிற ஐடியாஸ் தப்பாகும், இவா கெஸ் பண்றது கரெக்டா இருக்கும். ஸோ அதனால இவா சொல்றது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ சொல்றதை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃப்ரீடம் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ அந்த நீ சொன்னா நான் கேட்கணுமா, பொம்பளை பிள்ளை நீ சொல்றத நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, வீட்டுல அடங்கிடு, இந்த மாதிரி இருந்திருந்தா மேபி அப்படியே போயிருக்கும். அப்படி இருக்காது. நம்மளோட கருத்துக்கு ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னும் போது அப்புறம் யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ இதை சொன்னா அக்செப்ட் பண்றாங்கல்ல, அப்போ நம்ம இதை விட கொஞ்சம் பெட்டரா யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு. அப்புறம் ஸ்பேஸ், நமக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஃப்ரீடம் எல்லாம் இருக்கும்போது அதான் மோர்தல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது இந்த விஷயம் எல்லாம் தன்னாலே நடக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஒரு டிபிக்கல்லா இல்லாம காமெடி இருக்கும்போது பயங்கர சண்டை போடுவா, பயங்கர சண்டை வரும். 2 நாளா பேசாம இருக்கும் சண்டை போட்டு. ஆனா பாக்கவங்க அந்த காமெடி பயங்கர ஹிட் ஆயிருக்கும். இப்ப இந்த ஒரு நைட்டி காமெடிக்கு கூட இருக்கும், நீ எதுக்கு லுங்கி எதுக்கு நைட்டியே போட்டு எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொன்னா இவ பதில் கேப்பேன், நீங்க லுங்கி கட்டிட்டு கட்டிட்டு நீங்க எங்கேயும் போறீங்க, கடைக்கு போறீங்க, காய்கறி வாங்க போறீங்க. அது அந்த டிஸ்கஷன் எல்லாம் எடுக்க போனா சண்டை வந்துட்டு பயங்கர சண்டை. ஆனா எடுத்து முடிச்சுட்டு போட்டோம் பயங்கர கிட்ட அந்த வீடியோ, நீங்க இப்படி இருக்கீங்களா அப்படின்னா உங்களை நாங்க பயங்கர சண்டை போட்டோம் அந்த வீடியோல. ஆமா சண்டை வரதான் செய்ய, சண்டை வராம இருக்காது இல்லையா. அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலுமே வரதானங்க போகுது, அவ்வளவுதான். அது அதை நம்ம எவ்வளவு தூரம் கொண்டு போறோம்ன்றதுதான் இருக்கு. அது கருத்து சொல்லும் போது என் கருத்தை நீ கேளு, உன் கருத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கிளாஷ் ஆகும், சண்டையும் வரும். அதுக்காக எப்ப பார்த்தாலும் பல்ல காட்டிட்டே இருக்க மாட்டோம், அடிச்சு உருள்ற விஷயம்லாம் நடக்கும். எப்படி கன்வின்ஸ் ஆவீங்க? நம்ம தான் போய் சாரி கேட்கணும். இது உலகத்துல இது இந்தியனா இருந்தாலும் சரி, ஒரு ஃபாரினரா இருந்தாலும் சரி, விதின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம போய் சாரி கேட்டா மட்டும்தான் அங்க நடக்கும், இல்லன்னா அவங்க இறங்கி வரவே மாட்டாங்கல்ல. தப்பு பண்ணலன்னா நாங்க எதுக்கு இறங்கி வரணும்? அதான் நாங்க தப்பு பண்ணா அதை ஒத்துக்கணும் கடைசி வரைக்கும். தப்பு பண்ண இவங்க பண்ணிருப்பாங்க, ஆனா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். நம்ம போய் கடைசியில சாரி கேட்டு ஏமா மன்னிச்சுக்கோமான்னு சொன்னதுக்கு அப்புறம் மனைவி கேட்டானா ஓகே ஓகேப்பா அப்படின்ட்டு வரும். அப்ப வர ஒரு சாட்டிஸ்பாக்சன் தான். ஓகே கேட்டா நான் அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பண்ணுவேன், நீ வந்து பேசணும் அப்படின்னு சொல்லுவேன். என்ன இல்ல சொல்றேன், என்னது கேமரா இல்லாம வீட்லயுமே கேமராங்கற மறந்துட்டு என்னலாமோ சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கேமரா எடுத்துட்டு அண்ணன் அவர்ட்ட கேட்டு பாரு, அவர் சிரிக்கிறாரு பாரு, அவர் சிரிப்புல தெரியுமா அண்ணன் அப்படியே பிரதிபலிக்கிறாரு கண்ணாடி அப்படின்னு சொல்லி அவர் அங்க இருந்து பாக்குறாரு. அது சண்டை போட சமாதானப்படுத்த வேண்டியது உங்க வேலை, அவ்வளவுதான். இதுல வந்து ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா, கல்யாணம் முடிச்சு போகும்போது ஒரு சண்டை அதெல்லாம் மாடல் அப்படி இல்ல, என்ன செய்ய முடியும், மேனுஃபேக்சரிங் அப்படிதான். இப்போ வந்து நீங்க எவ்வளவு லவ் பண்றீங்க? எவ்வளவு லவ் பண்ற அதெல்லாம் வார்த்தையில எப்படி சொல்ல முடியும், அவ்வளவுதான். எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நான் அதை எப்போ ஃபீல் பண்ணேன்னா இவங்க சொன்ன மாதிரி ஒரு 10 days கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் சிக்காயிட்டேன், என்னால வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அந்த டைம் எங்க கூட சண்டை வேற எங்க 2 பேருக்கும். ஸோ பேசவும் இல்லை நாங்க. ஸோ எனக்கு ஃபீவர், நான் சண்டை பேசல, எங்களால கண்டென்ட்டும் எடுக்க முடியல, ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகி நான் வந்து பெட் ரெட்டட் ஆயிட்டேன். நான் ஒரு நாள் எந்திரிக்கல காலையில. இவங்க வந்து இவ பேசவும் இல்லை, வீடும் இப்படி அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கே தெரியாது வீடியோ எடுத்தது.
நான் வந்து அங்கே டயர்டாக படுத்திருக்கேன், எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோ போட்டதை கூட நான் பார்க்கல. என்கிட்ட வந்து நான் உனக்காக ஒரு வீடியோ ஃபீல் பண்ணி போட்டிருக்கேன், நீ அதை கூட இன்னும் பார்க்கல அப்படின்னாங்க. எனக்காக நீ என்ன வீடியோ போட்டிருக்க போகிற, சண்டை போட்டு பேசவே இல்லை, 4 நாள் உடம்பு சரியில்லாமல் ஒருத்தி இருக்கேனே, ஏதாவது பேசக்கூடல, நீ போய் பாரு வீடியோ அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோவில் தெரியுது அந்த 2 நாள் பேசாமல் இருந்த பெயின், எனக்கு உடம்பு சரியில்லைன்றத பெயின் எல்லாமே அவங்களோட ஃபேஸில் தெரிஞ்சுது. சரி ஓகே லவ் பண்ணுறான் போல அப்படின்ட்டு, கொஞ்சம் எங்கேயோ லவ் பண்ணுறான் அப்படின்ற விஷயம் அதான் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அந்த இது தெரியும். அப்படி நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி விஷயம் கிடையாது இல்லையா. அது நான் எதிர்பார்க்கல அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு. பட் ஃபீல் பண்ணப்போ தான் தெரிஞ்சுது உண்மையே ஒருத்தா தான் இருக்கும் அப்படின்ட்டு. மேம் எப்படி சமைப்பாங்க சார்? சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். பண்றதுல உங்களுக்கு பிடிச்ச டிஷ்? உப்புமா. உலகத்துல எல்லா ஆண்களுக்கும் பிடிச்சது மனைவி சமைக்கிற உப்புமா. ஒழுங்க சொல்லுங்க, நாமெல்லாம் உப்புமா ஃபேமிலி தான் ராஜா. ஒழுங்க சொல்லுங்கப்பா, என்ன சமைச்சது பிடிக்கும்னு? நல்லா சமைப்பா. மீன் குழம்புலாம் சூப்பரா இருக்கும். ஆமா, சாம்பார் அண்ட் மீன் குழம்பு பயங்கரமா இருக்கும். உப்புமா, சாம்பார் இதெல்லாம் சொல்லிட்டு. ஆமா, எனக்கு இவ பிடிச்ச சமைக்கிறது ரொம்ப பிடிச்சது வந்து வெந்நி தான், ஹாட் வாட்டர். செம்ம டேஸ்டா இருப்பா. இப்ப நான் நல்லா சமைப்பேன்னு சொல்றியா, சமைக்க மாட்டேன்னு சொல்றியா? எங்க வீட்டுல வெந்நி குடிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது இவ கையால குடிச்சோன்னு வெளுக்க போறாங்க நீ பத்துக்கும். நல்லா சூப்பர். நல்லா சமைப்பேன், நான் நல்லா சமைப்பேன், நானே சொல்லிட்டேன். போ, உங்களுக்கு நீங்க சமைக்கிறது பிடிச்ச டிஷ்? எனக்கு டெய்லி சமைக்கிறதே முதல்ல பிடிக்காது விஷயமே. அது எல்லா லேடிஸ் என்ன டார்ச்சர்னா, இவ சமைக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அந்த டெய்லி வந்து என்ன குழம்பு வைக்க நாளைக்கு நான் கேட்பா. அவங்க கிட்ட இருந்து வர ஒரே ஆண்கள் சரி எங்களுக்கு கொஸ்டின் என்னன்னா, எங்களுக்கு சமையல் பண்ண தெரியாது, மோஸ்ட்லி தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 70% ஆண்களுக்கு தெரியாதுன்னு, 30% தெரியும். சமையல் பண்ற உங்களுக்கே என்ன வைக்கணும்னு தெரியலன்னா, எங்களுக்கு என்ன தெரியும் என்ன குழம்பு வைக்க. அந்த குழம்பு வைக்கணும்னா ஏன் அதை வைக்கிற, ஏன் இந்த குழம்பு வச்சானான்னு கேட்பா. ஓகே, அது முட்டை குழம்பு வச்சா, முன்னாடி முட்டை குழம்பு வச்சேன் அப்படின்னு சொல்லி. அப்போ கத்திரிக்காய் சாம்பார், அது நேரத்தானே வச்சேன், இப்படி மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதனால பதில் சொல்ல முடியாது என்னால. ரெகுலர் சமையல் வந்து ரொம்ப எரிச்சல் தான் படுத்தும். இந்த காலையில் எந்திரிச்சு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பும் போது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் சமைக்கிறது. பட் எனக்கு இந்த ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் எல்லாம் சமைக்க பிடிக்கும். பிரியாணி, மீன் குழம்பு, ப்ரான், சிக்கன், மட்டன் எல்லாமே சமைக்க பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி லீவாக இருக்கோமா, இப்போ இன்னைக்கு மத்தியானம் குக் பண்ணி ஒரு பயங்கரமாக ஒரு டெக்னிக்கல் உண்டு. வாட்ட ஒரு புளிக்குழம்பு மட்டும் வச்சிருவான் நல்லா, சரியா வச்சுட்டு அந்த புளிக்குழம்புல முருங்கைக்காய் போட்டா முருங்கைக்காய் புளிக்குழம்பு, கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய் புளிக்குழம்பு, முட்டை போட்டா முட்டை குழம்பு, கருணக்கிழங்கு போட்டா கருணக்கிழங்கு புளிக்குழம்பு, இப்படி வச்சிருவோம். ஆனா ஒரே ஒரு குழம்பு தான் இருக்கும், ஃப்ரிட்ஜில் அந்த ஃப்ளேவர் இருந்துட்டே இருக்கும் எப்பவுமே. நம்ம அப்பப்போ எடுத்து மாத்திக்கலாம். இந்த காய்கறியை மட்டும் வாங்கி அதை உள்ள போட்டுறது. நீ பார்த்த அது பயங்கர ஹிட் காமெடி. அந்த காமெடி வந்து எத்தனை மில்லியன் போயிருச்சு இதெல்லாம், யூடியூப்லாம் 7 மில்லியன் போயிருச்சு. குழம்புக்கும் என்ன ப்ரொசீஜர் உனக்கு சமைக்க தெரியலமா? சமைக்க தெரியாதா? நீ அம்மாட்ட போய் கேளு, அம்மாட்ட போய் கேளுமா, புளி குழம்பு என்னமா ப்ரொசீஜர்னு கேளு, முருங்கைக்காய் புளி குழம்புன்னு என்ன கேளு, கத்திரிக்காய், ஏமா எல்லா குழம்பும் ஒண்ணுதான், போடுற காய் தான் வேறன்னு சொல்லுவாங்க. அததானே நானும் பண்ணேன். கத்திரிக்காய் சாம்பார் இன்னைக்கு அப்படின்றது, கத்திரிக்காய் தூக்கிட்டு முருங்கைக்காய் சாம்பார் இன்னைக்கு, புளிக்குழம்பு, இதெல்லாம் அந்த அந்த காமெடியில பாருங்க. இப்ப கமெண்ட்ஸ் போய் பாருங்க எல்லாம். ஆனா கரெக்டா கேட்டிருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் போட்டுருக்காங்க. சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் என்ன கஷ்டப்பட்டு. உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த குளிர்ல போய் சில் தண்ணியில கை வச்சு பாரு தெரியும். எங்களை மாதிரி நீங்க வெளில போய் வேலை பார்த்துட்டு தான் தெரியும். நாங்களும் தான் வெளியே போய் வேலை பாக்குறோம். கிடையாதுமா, அப்ப நாளையில இருந்து நான் வேலைக்கு ஆதாம் ஏவாள் இருக்காருல்ல, ஜீசஸ் வந்து ஆதாம் ஏவாள் படைச்சார். பேசாம கடவுள் சொல்றதை கேட்டுட்டு அமைதியா இருந்திருந்தான்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? பாம்பு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள சாப்பிட்டு அது அந்த ஆம்பளை ஆதாம் வந்து அவன் பாட்டு தூங்கிட்டு இருந்தான், அவனையும் எழுப்பி அவன்கிட்டையும் கொடுத்து அவனையும் எடுத்து கடைசி தோட்டத்துட்டு வெளியே வர விஷயம் புரியுதா? அப்போல இருந்து உங்களுக்கு சுய புத்தியே கிடையாது. ஒரு பொம்பளை பிள்ளை என்னத்த சொன்னாலும் செஞ்சிடுறது. நான் போய் ஆப்பிள தின்னுச்சுன்னா நீ தின்றுவியா? உனக்கு அறிவில்ல, ஏய் அததான் சாப்பிடக்கூடாதுன்னு ஜீசஸ் சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. சொன்னா எங்க நம்ம சொன்னது அப்படியே கேட்டுருவா. நீ கேட்கல, அப்போ ஆடம் கேட்கல, ஆடம் கேட்கல, நீங்களும் கேட்க கூடாது. சொன்னது நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? அதுதான்ப்பா, ஆடம் ஈவ்லயே ஆடம் கேட்கல போது நீங்களும் கேட்க கூடாது. ஈவ் சொல்றதானே அவன் கேட்டான், அதே மாதிரி நான் சொல்றதை நீ கேள் போதும். அப்பதான் அடிச்சு வரட்டினார்ல, ஒன்னாலதான் அடிச்சு வரட்டினாரு.
உங்க தயவுசெய்து இங்க இருக்காங்க 2 பேரும் அடிச்சு விட்டார்ல. அதனால அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த லேடிஸ் பேஜை கேட்க ஆரம்பிச்சது அன்னைக்கு ஆரம்பிச்சது. அது அங்க பாருங்க, அப்படிதான் கடவுளே படைச்சிருக்காரு. அப்படியே போங்க. உங்க ஆக்சுவல் ஒர்க் என்ன மேம்? நான் வந்து ஒரு கிண்டர் கார்டன்ல பிரின்சிபலா இருக்கேன். யூரோகான் மாம், ஆமா, யூரோகான் மாம் அண்ட் கிட்ஸ்னு ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல். ஸோ அது ஒரு 5 பிரான்ச்சஸ் இருக்கு. என்ஜிஓ காலனி, கேடிசி நகர், கிருஷ்ணாபுரம், கோடீஸ்வர நகர், தச்சநல்லூர்னு. ஸோ இந்த 5 பிரான்ச் எங்களோட ஓன் பிரான்ச் தான் எல்லாமே. ஸோ நான் வந்து அந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபலா இருக்கேன். ஸோ அரௌண்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆக போகுது நான் அந்த ஃபீல்டுக்குள்ள போய். ஸோ அது வந்து மார்னிங் ரொட்டீன் எங்களுக்கு. 9 to 4 வந்து ஸ்கூல், ஈவினிங் வந்து 5 to 6 to 9 அகைன் டான்ஸ் கிளாஸு. ஸோ மார்னிங் 9க்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் எடுக்கணும் டெய்லி. இல்லை இந்த மாதிரி லீவ் கிடைக்கும் போது ஒரு 4-5 கண்டென்ட் எடுத்து வச்சுப்போம். சண்டே சாட்டர்டேஸில் எடுத்து வச்சுப்போம். இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டு இருக்கு ரொட்டீன். அது உங்களுக்கு அப்படியே பிஸி ஷெட்யூல் மாதிரி இருக்காதா? ஆமா, பிஸி ஸ்கெடியூல் தான், நல்லா இருக்கு. அது வந்து பிடிச்சது என்ன, உங்களுக்கு கிண்டர் கார்டன் பாத்தீங்கன்னா எல்லாமே 2ல இருந்து 5 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்க. இங்க நான் எவ்வளவு ஹெக்டிக்கா எனக்கு முடிச்சுட்டு நான் அங்க போனாலும் எனக்கு டோட்டலா எல்லாமே மறந்துடும். அந்த வேர்ல்டுக்குள்ள போன உடனே எல்லாம் மறந்துடும் எனக்கு. ஒரு குழந்தைய பாத்துக்க முடியலன்னு கொண்டு வந்து அங்க விடுவாங்க. ஆனா என்கிட்ட எப்படி ஒரு 20-30 குழந்தைங்க இருக்கும். பட் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லீவே போட மாட்டேன் நான், அன்லஸ் வந்து எனக்கு உடம்பு முடியல நான் மட்டும்தானே தவிர மற்றபடி லேட் ஆனாலும் பர்மிஷன் எதுவாக இருந்தாலும் நான் கிளம்பி ஸ்கூல் போயிடுவேன். ஈவினிங் டான்ஸ் கிளாஸ் போகிறதும் பார்த்தீங்கன்னா அது பேஷன். எனக்கு டான்ஸ் பிடிக்கும், சின்னதுலேருந்தே டான்ஸ் பிடிக்கும். ஒரு 1 இயர் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன் என்னோட இதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதை கற்றுக்க முடியல. பட் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதுக்கு அது வந்து எனக்கு ஈவினிங் இங்கே அந்த விஷயம் கிடைக்கிறதுனால அதுவுமே எனக்கு பிடிச்சிதான். நமக்கு ஒரு வேளை பிடிக்கல அப்படிங்கிற போது தான் நம்ம அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் அது எல்லாமே நமக்கு வரும். பிடிச்சி பண்ணும்போது நமக்கு அந்த விஷயம் தெரியாது பார்த்தீங்களா. அதனால ஈவினிங் அது போயிட்டு நாங்க வர்றதுக்கு 9:30 ஆயிரும் ஆல்மோஸ்ட். ஸோ அந்த ரொட்டீன் நல்லா இருக்கும். ஒரு பிரேக் எடுப்போம். இப்போ லீவ் வரும்ல, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வரும். ஸோ அப்போ ஒரு சின்ன பிரேக் இருக்கும். அந்த மாதிரி கண்டினியூஸா போகாது, சின்ன சின்ன பிரேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து வந்ததுமே நோட் பண்ண உங்க ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரி அனு மிஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து கிஃப்ட் கிடைக்கிறப்ப எவ்வளவு சந்தோஷம். ஐயோ, அது வந்து எனக்கு அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் விட எனக்கு வாய்ஸ் நோட்ஸ் நிறைய வரும். இன்னைக்கு நான் வரல அப்படின்னா அவங்க அம்மாட்ட, மேம் நீங்க எதுக்கு வரல மேம், நீ கொஞ்சம் சொல்லிருங்க, வந்ததுல இருந்து அனுமிஸ் இன்னைக்கு வரல, நீ ஏன் கேளு அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு, அனுமிஸ் காமெடி காட்டு அப்பதான் நான் சாப்பிடுவேன், அனுமிஸ் காமெடி காட்டு அப்பதான் நான் தூங்குவேன் இப்படின்னு சொல்லும் போது, அப்புறம் நம்ம ஒரு 1 or 2 days லீவ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகும்போது நம்மளை கேட்கும், நீங்க ஏன் 2 நாளா வரல, நான் உங்களை தேடினேன் அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து பியோர் ஹார்ட் பாத்தீங்களா. அந்த பிள்ளைங்க நம்ம கிட்ட எந்த, இப்போ ஒரு அடல்ட் சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஐஸ் வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த குழந்தைங்க நம்மளை தேடுதுன்னும் போது ஸோ அந்த பியோர் லவ், அந்த லவ் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிடாது ஈஸியா. ஸோ அந்த விஷயம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அட்மைரிங்கா இருக்கும் அந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட. அதனால நிறைய இருக்கு அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் என்கிட்ட. சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். ஏன்னா 10 இயர்ஸா இருக்கேன்ல அந்த ஃபீல்ட்ல. ஸோ 10 இயரோட கிட்ஸ் இப்போ அந்த குழந்தைங்க இப்போ பார்த்தீங்கன்னா 7th 8th படிக்கும். இப்போவும் என்னை வந்து பார்க்கும்போது அப்போ என்கிட்ட எப்படி பேசினாங்களோ அதே இதில் தான் இப்போவும் என்கிட்ட பேசும்போது ஓகே சம்வாட் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணிருக்கீங்களா சார்? ஆமாம், நான் அடுத்து ஒரு மூவி பண்ணணும்னு சொல்லி 2-3 கம்பெனிஸில் கதை சொல்லியிருக்கேன். ஸ்கிரிப்ட் எல்லாமே கொடுத்துட்டேன். அடுத்து ஒரு மூவி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கடவுள் என்ன நினைக்கிறதோ தெரியல, அவர் கையில் இருக்கு. கூடிய விரைவில் நியூஸ் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். எங்க சைட்லான இன்புட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுட்டே இருக்கோம். ஸோ எல்லாமே நேரம் கூடி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எங்க சைட்ல எங்களோட இது நடந்துட்டே தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். கண்டிப்பா ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கான கண்டிப்பா ஒரு விஷயம் கிடைக்கும்ல, அதனால அது கண்டிப்பா கிடைக்கும். ஓகே மேம், தேங்க் யூ. நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கீங்க மேம். உங்க கேமராமேன் யாரு? எங்க கேமராமேன் எங்க பொண்ணு தான், சஹானா. வாங்க மேடம், சஹானா. ஹாய். ஹாய். என்ன கிளாஸ் படிச்சிட்டு இருக்கீங்க? நான் 8th படிக்கிறேன். சரி, உங்க ட்ரீம் என்ன? என் ட்ரீம் IAS ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை.
அது அவங்க ட்ரீமா மாறினதுக்கு காரணம் அவங்க அப்பா தான். அவங்க அப்பாவுக்கு வந்து என்னன்னா என் குழந்தை வந்து சைரன் வச்ச கார்ல வந்து போகணும் அப்படின்றது. அப்புறம் வந்து அது போறாங்கல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர், அந்த ஆஃபீஸரோட அப்பா இவர் தான். இவர் யார் தெரியுமா, இவர் பெரிய டான்ஸ் மாஸ்டர், இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவங்க ட்ரீம் பண்றாங்க. அதை வந்து இவட்ட சின்ன வயசுல இருந்தே சொல்லும் போது அவளுக்கும் ஓகே நான் ஐஏஎஸ் கண்டிப்பா ஆறேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. கூட 2 போலீஸ் எப்பவுமே எஸ்கார்ட்க்கு இருப்பாங்க, ஒரு ஜீப் இருக்கும், எப்படி இருக்கும் பாருங்க. சோ அதோட ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் வந்து வேற அடுத்த விஷயம். ஏன்னா கேர்ள்ஸ் கேன் டூ எனிதிங். ஏன்னா லேடிஸ் வந்து கம்பேர் டு மென் குறையா சொல்லல, லேடிஸால வந்து ஃபேமிலியும் பார்த்துட்டு ஒர்க்கையும் பார்க்க முடியும் அப்படின்னும் போது கண்டிப்பா ஒரு கலெக்டரா ஆனாங்கன்னா கண்டிப்பா அவங்களால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு. மீடியால இருக்கிறவங்களோட பொண்ணு வந்து மீடியால தான் வரணும் அப்படின்னு இல்லை, ஐஏஎஸ் வந்து ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமா இருக்கு. எங்களை நிறைய பேர் பார்க்கும்போது உங்களை மாதிரியே உங்க பாப்பாவையும் இது பண்ண அவளுக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட்னா அவங்க அதுல போட்டோம், அதுல எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இதுதான் அப்படின்னும் போது நாங்க அதுக்கான இது பண்றோம். ஸோ அவங்களையும் சொல்ல முடியாது, சும்மா நல்லா படிப்பாங்க, நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, எங்க கூட கண்டென்ட்லையும் இன்க்ளூட் பண்ணுவாங்க, நல்ல மல்டி டேலண்டட். ஸோ நாங்க எதிர்பார்க்கல எங்க குழந்தை இப்படி இருக்கும்னு. ஏன்னா நைட் எவ்வளவு நேரம் இல்ல, அதனால அதேதான் கொஞ்சம் இருக்கும்ல. கம்பேர் பண்ணும்போது ராத்திரி வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் அவங்களோட ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவா கண்டிப்பா. அது 12 ஆனாலும் சரி கம்ப்ளீட் பண்ணிட்டு அவளோட ஒர்க் என்ன போட்டாங்க. ஸ்கூல் டான்ஸ் கிளாஸ்ல நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாலும் அதையும் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல அவங்க படிக்கிற ஸ்கூல்ல அவங்க வந்து ஏஎஸ்பிஎல் இப்போ அசிஸ்டன்ட் ஸ்கூல் பீப்புள் லீடர் ப்ளஸ் நிறைய விஷயத்துல ஸ்கூல்ல இன்வால்வ் ஆவாங்க. ஸ்கூல்லையுமே எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்டூடெண்ட். நம்ம இப்ப நாங்கெல்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பேரண்ட் வரேன்னு சொன்னாலே ஐயோ அம்மா வந்தாங்கன்னா நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே, உங்க பிள்ளை படிக்கவே மாட்டேங்குது உங்க பிள்ளை அப்படின்ற மாதிரி விஷயங்கள். பட் இவங்க ஸ்கூலுக்கு நாங்க வந்து இவங்களை பிக்கப் ட்ராப் பண்ணும் போதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எங்களை வந்து அவங்க சஹானா சூப்பரா பண்றா, அப்படி பண்றான்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கும் எங்களுக்கு. ஓகே ஒரு நல்ல ஒரு கிட் தான் வந்து நம்ம வளர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெருமையா இருக்கும் எங்களுக்கு. நீங்க ஸ்கூல்ஸ்க்கு போறீங்க, உங்க அம்மா அப்பா வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்பாங்கல்ல, நிறைய நடந்திருக்கா? ஸ்கூல்ல நான் 8th படிக்கிறேன். எங்க ஸ்கூல்ல நிறைய சின்ன பசங்க 3rd 4th 5th 2nd இவங்க எல்லாரும் பார்த்துட்டு அக்கா அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம்க்கா சூப்பரா இருக்கும்க்கான்னு டெய்லி ஒரு 2 பேராச்சும் வந்துருவாங்க. அதெல்லாம் யோசிக்கும் போது மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரி நம்ம அவ்வளவு ஃபேமஸ், எல்லாருக்கும் சின்ன பசங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் எனக்கு ரொம்ப தோணும். நம்ம பண்றது மத்தவங்களுக்கு பிடிக்கிறது ஓகே, குட்டி குட்டி பசங்க வந்து பேசி அவங்க காமெடி நல்லா இருக்கு, அவங்க டான்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எனக்கு. சரி, உங்களுடைய இதே ஃபீல்டுல நீங்களும் போகணும்னு ஆசைப்படுறீங்களா? கேமராமேனா இருக்கணும், எப்பவுமே அப்பாவுக்கு ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணணும், அம்மாவுக்கும் இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு? அது கலெக்டர் வந்து மெயின் ட்ரீம். பட் இதையும் நான் வச்சுப்பேன், அதுக்குன்னு மீடியாவே விட்டுட்டுலாம் போக மாட்டேன். மீடியாலையும் இருக்கணும், அவங்க தானே பாத்துக்கணும். சோ டான்ஸ் கிளாஸையும் பாப்பாங்க, கலெக்டர் ஒர்க்கையும் பாப்பாங்க. மல்டி டேலண்டட் மல்டி டாஸ்கிங் பண்ற ஒரு கலெக்டரா வரப்போறாங்க, ஃபியூச்சர் கலெக்டர். சோ கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மயூரி டிவிக்கு மறுபடியும் நம்ம இன்டர்வியூ கொடுக்கணும். சரியா? ஓகே. கலெக்டர் சஹானான்னு. வணக்கம். எங்க காமெடி பார்த்துட்டு இருக்க எல்லா தமிழ் மக்களுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட லைக் கமெண்ட் ஒவ்வொரு ஷேர் தான் எங்களை இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னோட திறமை, அப்புறம் அதுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தர் வேணும். அது நம்ம மயூரி டிவி ஆர்எம் நயனார் சார் வந்து நெல்லை அந்த பாட்டை வந்து மயூரி சேனலில் அவ்வளோ வாட்டி ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ பட்டி தொட்டி எங்கும் அந்த சாங் வந்து ஹிட் ஆன காரணம் சார் தான். ஸோ சாருக்கு எங்களோட பெரிய நன்றி. நாங்கள் கனவுப்பட்டிருக்கோம் சாருக்கு. ஸோ தொடர்ந்து எங்கள் காமெடி பாருங்கள், யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே இருக்கும். இந்த சேனல்லையும் சார் பேசிகிட்டு இருக்காங்க, காமெடி நம்ம சீக்கிரமாக இதில் பண்ணணும்னு சொல்லி. ஸோ கூடியவரில் அந்த காமெடி அதில் வரும். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த மயூரி டிவி ஆர்எம் நயனார் சாருக்கும் தமிழ் மக்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. நன்றி, மிக்க நன்றி.